கட்டவிழ்க்கப்பட வேண்டிய 3 காரியங்களில் முதலாவதாக நம்முடைய கழுத்தை சுற்றி நெருக்கிக் கொண்டிருக்கிற மனமேட்டிமை என்ற கட்டை நாம் அவிழ்த்துவிட வேண்டும். இரண்டாவதாக நம்மை சுற்றி இருக்கிற மற்ற மனுஷர்களுடைய கட்டுகளை நாம் அவிழ்த்துவிட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் தான் எல்லா மனுஷர்களுடைய பாவக்கட்டுகளும் அவிழ்க்கப்பட்டிருக்கிறது. என்றாலும் இந்த இரகசியத்தை அறிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு மற்ற மனுஷர்கள் பிசாசினால் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் அல்லவா? அவர்களுடைய கட்டுகளை நாம் அவிழ்த்துவிட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மூன்றாவதாக கட்டவிழ்க்க வேண்டிய காரியம், அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிற வார்த்தையின் அடிப்படையில் அமைந்திருக்கிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒரு பாவியான மனுஷன் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு மனம் திரும்புகிற பொழுது இந்த வார்த்தையை சொல்லுகிறதுண்டு. பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்வார்கள். இந்த ஒரு காரியத்திற்காக மட்டுமே இந்த வசனத்தை அநேக நேரங்களிலே திருச்சபைகளிலே உபதேசிக்கிறதை நான் பார்க்கிறேன். பிரியமானவர்களே, இன்னும் முக்கியமான ஆவிக்குரிய திருஷ்டாந்தங்களை இந்த வசனத்தில் நம்மால் பார்க்க முடியாமல் போகிறதா? நாம் புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த மாதிரியின்படி கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் எத்தனை அளவிற்கு இந்த காரியத்தில் நாம் உண்மையும் உறுதியும் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை சோதித்து பார்க்கலாமா? வசனத்தின்படி பழையவைகள் ஒழிந்து போயின என்று சொல்லுகிற பொழுது பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அநேக வீணான பாரம்பரிய முறைமைகளையும் ஒழித்துவிட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் கூட இன்னும் பழைய பாரம்பரிய கொள்கைகளை உறுதியாய் பிடித்து கொண்டு கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக நாம் மாய்மாலமான ஆராதனை செய்கிறவர்களாக இருக்கிறோமா? சற்று யோசித்து பார்க்க வேண்டிய காரியம் அல்லவா? ஒரு பாவியான மனுஷன் மனம் திரும்புகிற பொழுது அவன் எல்லாவற்றையும் ஒழித்துவிட்டு புதிய சிருஷ்டியாக மாறுகிறான் அல்லவா? அதுபோலவே பழைய முறைமைகளையும் கர்த்தர் விரும்பாத வீணான காரியங்களையும் விட்டுவிட வேண்டியதும் அவசியமாகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசேருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லுகிற வசனத்தை பாருங்கள். லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. பிரியமானவர்களே, இந்த வசனம் சொல்லுகிற காரியம் என்ன? இன்னமும் நீங்களும் நானும் லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் பிடிக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோமா? இவைகளெல்லாம் மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதாய் இருக்கிறதே அல்லாமல் அவைகள் ஒருபோதும் கிறிஸ்துவை பற்றினதல்ல. நம்முடைய ஆராதனை முறைமைகளில்
ஒவ்வொரு திருச்சபைகளையும் பாருங்கள், வித்தியாசமான முறைமைகளை பார்க்க முடிகிறது. நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர் ஒருவரை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே நீங்களும் நானும் ஆராதனை செய்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த ஆராதனையை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்ட தேவனும் ஒருவரே. ஆனால் பின்ன ஏன் ஆராதனையிலே இத்தனை முறைமைகள், பலவிதமான வித்தியாசமான முறைமைகளை பல்வேறு திருச்சபைகளிலே நாம் பார்க்கிறோம் அல்லவா? கர்த்தராகிய தேவன் ஒருவரே, நமக்காக கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் ஒருவரே, நமக்கு புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின்படி இப்படித்தான் ஆராதிக்க வேண்டும் என்று சொன்ன கர்த்தரும் ஒருவரே. அப்படி இருக்கும் பொழுது ஆராதனையிலே ஏன் இத்தனை வித்தியாசமான முறைமைகள்? இன்னும் நீங்களும் நானும் வீணான பாரம்பரிய கொள்கைகளை, பாரம்பரிய நியாயங்களை, உலக வழிபாடுகளை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறோமோ? மார்க்கு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் சொல்லுகிறது என்ன? நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள். பரிசேயர்கள் வேத பாரகர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை, புதிய ஏற்பாட்டு சத்தியத்திற்குள் வந்த பிறகு இன்னும் ஏன் வீணான பாரம்பரியத்தை, அநேக சடங்குகளை நீங்கள் அனுசரித்து வருகிறீர்கள்? பிரியமானவர்களே, அப்படி என்றால் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டோம், வீணான பாரம்பரியத்தை கை கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறதல்லவா? இன்றைக்கும் திருச்சபைகளில் காணப்படுகிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலும், சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஊழியத்திலும் சரி, கர்த்தரை ஆராதிக்கிற ஐக்கியத்திலும் சரி, கர்த்தருடைய வசனம் சொல்லி இருக்கிறபடி அப்படியே நாம் அவைகளை செய்கிறவர்களாக இருக்கிறோமா என்பதை நம்மை நாமே சோதித்து பார்த்து, இந்த 3வது கட்டு, வீணான பாரம்பரியம் என்கிற மனுஷர்களுடைய கற்பனைகளிலே உண்டாக்கப்பட்ட இந்த காரியங்களிலிருந்து நம்மை நாமே விடுவித்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்கு பிரயாசப்படுவோமா? மெய்யான தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.